இன்றைக்கு ஜூலை 9 இயக்குனர் சிகரம் தாதா சாஹேப் பால்கே அவார்டி கே பாலச்சந்தர், அதாவது எங்களுடைய தந்தை அவர்களுடைய 95வது பிறந்த நாள். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை நான் இந்த கூட்டத்தில் இப்போ சொல்கிறேன். அதாவது இங்கே ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற டிராஃபிக் ஐலண்டு அதை கே பாலச்சந்தர் நினைவு சதுக்கம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்வதற்கு அரசு ஆணை அளித்துள்ளது. இதற்கு மிகவும் பாடுபட்ட கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பாக அதோட செக்ரட்டரி பாபு, தலைவர் ராஜேஷிலிருந்து அந்த டோட்டல் குழுவுக்கும் எங்கள் கவிதாலயா நிறுவனம் சார்பாக இதற்காக உழைத்த எல்லாருக்கும் மற்றும் அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்கிறேன். இதற்கு மிகப்பெரிய நன்றி முதல்ல நம்ம சிஎம் அவர்களுக்கும், இதனை அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்த மேயர் பிரியா அவர்களுக்கும், பூச்சி முருகன் அவர்களுக்கும் இந்த சமயத்தில் என்னுடைய நன்றி, என் குடும்பத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதே மாதிரி எம்எல்ஏ வேலு அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி கூறுறேன். இது எங்கள் குடும்பத்துக்கும் சரி, கே பாலச்சந்தருடைய திரைப்பட வரலாறுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ஒரு மைல்கல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆழ்வார்பேட்டை சதுக்கம்ங்கிறது, அதாவது அவர் எவ்ரிடே ஆஃபீஸ்க்கு வீட்டிலிருந்து அலுவலகம் செல்லும் பாதை ஆழ்வார்பேட்டை வழியாக தான் போகிறார். ஸோ அந்த இடத்தில் அவருக்கு ஒரு சிலையும் வைக்க வேண்டும். அந்த சிலையின் பக்கத்தில் இந்த சதுக்கத்துக்கான போர்டையும் நாங்கள் வைக்க வேணுங்கிறது எங்களுடைய ஆசை. அதையும் நிறைவேற்றுமாறு நாங்கள் கூடிய சீக்கிரம் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி என்னுடைய குருநாதர், சரணோட குருநாதர், எங்கள் குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு 95வது பிறந்த நாள். இதை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக மாற்றிருக்கிறது. அவர்கிட்ட பல வருடங்கள் ஒளிப்பதிவு துறையில் உதவியாளராக வேலை பார்த்த இந்த பாபு, இவர் தான் பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்தினுடைய செயலாளர். நடிகர் ராஜேஷ் அவர்கள் தலைவராக இருக்கார். அவருக்கு தமிழ்நாடே ரசிகர்கள் தான், நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய ரசிகர்கள் தான். எனக்கு சரணுக்கெல்லாம் கிடைச்ச அதிர்ஷ்டம், அவர்கிட்ட நாங்கள் அசிஸ்டண்ட்டாகவும் வேலை பார்த்தோம். இந்த நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம், இந்த ஆழ்வார்பேட்டை அந்த டிராஃபிக் இடத்துக்கு பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு பேர், கே பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கிற தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மேயர் பிரியாவுக்கும், எம்எல்ஏ திரு வேலு அவர்களுக்கும், பூச்சி முருகன் அவர்களுக்கும், பாலச்சந்தருடைய ரசிகராக நாங்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அந்த இடத்துல அவரோட சிலையை நிறுவனங்கிறதும் எங்களுடைய விருப்பம். அதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆழ்வார்பேட்டை சதுக்கத்திலேயே ஒரு பாலச்சந்தர் அவர்களுடைய சிலை வருவது அவ்வளோ முக்கியம். ஏன்னா அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். பல ஜெனரேஷன்ஸ்க்கு பல டைரக்டர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். பாரதி ராஜா சார்லேருந்து மணிரத்னம் சார்லேருந்து அத்தனை பேரும் நாங்கள் டைரக்டர் ஆகிறதுக்கே பாலச்சந்தர் தான் காரணம்னு சொன்ன கமலஹாசன் அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்களையும் உருவாக்கிய பாலச்சந்தருடைய சிலை அந்த ஆழ்வார்பேட்டை சதுக்கத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நாங்கள் எல்லாரும் அவரோட ரசிகர்களாக விரும்புகிறோம். கலைஞர் அவர்களுக்கும் பாலச்சந்தர் அவர்களுக்கும் இருந்த நட்புங்கிறது ஊர் அறிந்தது, இந்த தமிழ்நாடு அறிந்தது. அதே மாதிரி அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு நட்பு முதல்வர் அவர்களுக்கும் கேபி சாரோட உண்டு. ஸோ விரைவில் அவருடைய சிலை அந்த இடத்தில் வரும். அதற்குமான மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் அடுத்த ஆண்டுக்குள் உங்களோடு பகிர்வோம் என்கிற நம்பிக்கையில் இப்போது இந்த நடந்த விஷயங்களுக்கு என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிச்சுக்கிறேன். முதற்கண் என்னுடைய நன்றியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், தமிழக அரசுக்கும், மேயர் அவர்களுக்கும் மற்றும் பூச்சி முருகன் அவர்களுக்கும், எம்எல்ஏ திரு வேலு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பேசணுமோ அது எல்லாமே வசந்த் சார் பேசிட்டாங்க, புஷ்பா மேடம் பேசிட்டாங்க. எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, காவேரி மருத்துவமனையில் தான் இயக்குனர் சிகரம் அவரது ஆத்மா பிரிந்தது. அந்த இடத்துக்கு எதிரிலேயே இந்த சதுக்கம் வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயமாக நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. சொல்லுங்கள் சார். சார், இப்போ பாலச்சந்தர் சாருக்கு பெருமை சேர்க்கிறதுல இப்போ அவருக்கு ஒரு இது மாதிரி ட்ரிபியூட் மாதிரி பண்ணுறாங்க. இது அவங்க எப்போ சார் சிஎம்? அது முழுக்க தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான் சேரும். இவங்க ஒரு அசோசியேஷன் மூலிமா இவங்க வசந்த் சார், பாபு, அப்புறம் நம்ம நடிகர் ராஜேஷ் சார் எல்லாம் சிஎம்ஐ பார்க்கணுன்னாங்க. சிஎம்ஐ பார்த்தாங்க. அதில் அந்த அப்ளிகேஷன்ஸில்
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், கமல் சார் உடைய மனுக்கள்லாம் அதில் இருந்தது. பரிந்துரை அவங்கெல்லாம் எழுதி கேட்டிருந்தாங்க, அவருக்கு இருந்த இடத்துல ஒரு நினைவு பேர் வைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆமாம், எப்போ கோரிக்கை வச்சாங்க? கோரிக்கை ஒரு 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 6 மாதம் முன்னாடி வச்சுருப்பாங்க. அந்த ஜியோ ஆல்ரெடி கார்ப்பரேஷன் அப்ரூவ் ஆகிடுது ஏற்கனவே. திருப்பி இப்போ ஜியோவாக அது இஷ்யூவாக இருக்குது. திருப்பி இந்த ஜியோவை இவங்க அசோசியேஷன் மூலிமா போய் கார்ப்பரேஷன் கமிஷனரை பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதுக்கு எப்போ சார் இம்ப்ளிமெண்ட், எப்போ அந்த பணிகள் துவங்கும்? அது வெரி சூன். ஜியோ போட்டாச்சுல, அது போட்ட பிறகு அதில் என்ன இருக்குது. ஓகே. இனிய தமிழ் மக்களே, உங்களிடம் கடந்த 70-80 ஆண்டுகளில் ஒரு 60 ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன். சில விஷயங்களை பகிர்வது கஷ்டமாக இன்னும் அவர் நினைவில் நிற்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக. அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகன். இவரை தேடி சென்னைக்கு வந்தேன், அவருடைய நண்பராகிட்டு அத்தகைய பொறுப்பு எனக்கு இருக்கு. அவருக்கு எனக்கு ஒரு ஐயோ மாயாச்சார் பார், நீ போயிட்டீன்னா நான் போயிட்டேன்னா நீ அப்படின்னுவார். அது கஷ்டமாக. நான் சிலோனுக்கு ஏதோ போயிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போயிடணும். புஷ்பா போவோம், கொஞ்சம் ஒரு சிலருக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. ஒரு சிலருக்கு தண்ணி அவர் வாயில் விட்டுருங்க. நான் சிலோன் போயிட்டேன். அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடி வரேன். மயானத்தில் யாரோ அவர் சொன்ன வார்த்தை, உன்னே நான் போனால் நீ தூக்குவ, நீ போனால் நான் தூக்குவேன்னு சொன்னேன். எல்லாருக்கும் தள்ளி விட்டுட்டு கடைசியாக அதை நான் செஞ்சேன், தள்ளி விட்டேன். நண்பனா மிகப்பெரிய இயக்குனராக எனக்கு தெரியாது. அந்த ஒரு சிரிப்பும் வயா தர அதுவும் எவனுக்குமே வராது. அந்த அழகிய சிரிப்பு. நான் அவருடைய ஒவ்வொருதையும் நான் படிக்காத அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு. ஆனால் என்னை தூக்கி வச்சு எந்த மேடையிலும் பாரதி உன்னை கைவிட மாட்டேன்னா உன்னை கைவிட மாட்டேன். அந்த நட்பு இன்னைக்கு கஷ்டமாக. அது மீடியாவில் பேசும்போது கஷ்டம். ஏன்னா ஆளை சொல்லிடுறோம், அப்புறம் இது ஒரு நியூஸாக போட்டுருவீங்க. அழுகை நான் உள்ளதான் வச்சுக்க முடியும். மிகப்பெரிய பாலச்சந்திரனுக்கு இணையாக இன்னொன்று எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்ல முடியாது. அந்த பேரை கேட்டோடனே தமிழ் திரையுலகம் விழுந்து நிற்கிற மாதிரி பாலச்சந்திரன். பல்ல கடிச்சிக்கிட்டு நேரத்தை கடிச்சிக்கிட்டு ஒரு சிரிப்பாக மயா. அது இது கிடைக்க கஷ்டம். ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன். கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார். இல்லைன்னா அவர் தான் இதில் எனக்கு என் கடைசி காலத்தை முடித்து வைக்க வேண்டியவர். பாலச்சந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இந்த நினைவு நாள் மிகச் சிறப்பாக செய்வார். தமிழ் துறையில் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, அறிவு ஜீவன். ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்ப்பார். எவ்ரிதிங் ஷுட் பி பெர்ஃபெக்ட் ஃபார் யூ. அப்பேற்பட்ட ஒரு சினிமா திரையுலக மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது. அவருடைய நினைவு நாள் நினைக்கும்போது போகலாமா வேணாமா, போனால் ஏதாவது அழுது கொடுத்துருவோம் அவ்வளோ யோசித்தேன். என் நண்பன் மோர் தென் த டைரக்டர், அவர் கூட இருப்பார். எந்த நிமிடத்திலையும் என்னை கைவிட மாட்டார். அவர் இதை கேட்டுட்ருப்பார். பாரதி என்னடா நீ சொன்ன மாதிரி பேசியே ஆகணும். அது
சொல்கிறது தெரியல. ஹோல் திரையுலகமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம கொண்டாடணும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துள்ள இல்லாமல் the whole industry should be அவருடைய நினைவு நாளை கொண்டாடணும். எல்லா சிஷியங்களுமே இருக்காங்க. அவருக்கு நிறையா சிஷியங்க. ஆனால் பயப்படுவாங்க. கையை கட்டி அதை பல்ல கழிச்சு நிற்கும்போது பயப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ பயப்படுவாங்க. ஒன்று இருக்கிற மாதிரி நான் கிண்டல் பண்ணுவேன். ஓ நீ வந்து நின்று பாரியாடணும். அதே மாதிரி நானும் போய் போன வரைக்கும் நல்லா இருந்து போனோன்னு கையை கட்டி ஒரு அற்புதமானவன். அவருடைய பிறந்த நாள் தமிழ்த்துறையும் எத்தனை ஆண்டு காலாலும் இனி எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாத ஆள்தான் பாலச்சந்தர். சுத்தமானவர், தெளிவானவர். அது சொல்ல முடியாது. தெளிவாக அப்படி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அவர் என்னை கைப்பிடிச்சுக்குவார். டேய் துறை வா, உன்னை எப்படி நான் கைவிட மாட்டேன். நிறைய கஷ்டம். அந்த நினைவு நாளை நிறையா ஓரளவுக்கு இருக்கும். மிகப்பெரிய அளவில் அந்த நினைவு நாளை கொண்டாடணும். The whole industry, the chamber, council, everybody should be அவருக்கு செய்த மரியாதை அற்புதமாக செய்யணும். எங்கள் மேலே கஷ்டம் பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நானும் விவசாய பேசு இப்போ இருந்திருந்தாருன்னா அவரும் அதை நான் எனக்கு இது மாதிரி ஆயிருந்தா மிரட்டிடுற சுற்றிட்டு கொண்டிருக்கலாம். என்ன மிரட்டிடுற வாத்தியார் மாதிரி சட்டாமல்லி, மிகப்பெரிய சட்டாமல்லி, மிகப்பெரிய வாத்தியார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. அவரை பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன். பாலச்சந்தர் நீர்க்கு முடியும்னு ஒரு படம் பார்த்து பார்க்க வந்து அவருக்கு எப்படி நட்பாயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா அதை அழிச்சாச்சு. இல்லைன்னா எந்த ஃபங்க்ஷனாக இருக்குங்களா முதல் என்ன கூடுவார், அதுக்கப்புறமா கூட்டுவோம். அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல. திரையுலகத்தில் இயக்குநர் ஜாஸ்தி this man is entirely different. அவருக்காக ஸ்டெப் எடுத்து அவருடைய பெயரை நிலைத்து நிற்குமாறு இந்த பெயர் சூட்ட வேண்டும். அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்பில். ஸ்டாலின் நினைச்சா உதயநிதி ஸ்டாலின். இது திரையுலகத்தை யாருக்கும் செய்வதில்லை. திரையுலகம் அவருக்கு செய்த அந்த பாலச்சந்தர் இன்னும் பல 100 வருஷங்கள் இப்படில தலைமுறைக்கு பேசப்பட வேண்டிய கஷ்டமாக இருக்கு. வார்த்தைகள் வரமாட்டேங்க. சில வார்த்தைகள் வசப்படவில்லை. என்ன நான் என் பக்கத்தில் உட்காந்து பாரு இதே இருப்பார். வந்து இப்போ ஆலர்பட் டேர்னிங்கில் ஆலர்பட்டு சதுக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுறதுக்கு அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த 1000 சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்த நாளை நம்ம எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலேருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் வைக்கிறோம். அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு பாலச்சந்தர் அவர்களுடைய திருவுருவச் சிலையை அவருடைய சிலையையும் அங்கே வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இதுதான் முதல்வர் அவர்களுக்கும்
நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்த நாளை முன்னிட்டு அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க, டைரக்டர் சரண் வந்திருக்காரு, எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லாரும் வந்து வைக்கிற ரிக்வெஸ்ட்டு தயவு செய்து பாலச்சந்தர்களுடைய சிலையும் அங்கே வைக்கிற போது இது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை தான் பாரதிராஜா சார் அவர்கள் உங்ககிட்ட இப்போ ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. பாலச்சந்தர் நினைவாற்றலில் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆழ்வப்பட்ட இடத்தை கடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து பாலச்சந்தருக்கு ஒரு வாழ்ந்து இறக்க சொல்லி அதற்கான ஏற்பாடை இந்த அரசு அங்கு ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும். அது தமிழக அரசுக்கு அது ஒரு பெருமை. ஏன்னா ஒரு சினிமா கலைஞர், அரசியல்வாதிகளில் தலைவர்களுக்கு சிலை வைப்பாங்க, ஒரு சினிமா கலைஞர் சிலை வைக்கிறது சாதாரண. அதுக்கு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை கடக்கும்போது ஒவ்வொருத்தரும் பாலச்சந்தரை நினைவு கூற வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்ய வேண்டும். நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த ஒரு நிமிஷம், இப்போ வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம். இப்போ அதோட செயலாளர் பாபு இருக்கார். இப்போ இந்த நாங்கள் எல்லோரும் பாலச்சந்தர் ரசிகர்னால் யார்? அவங்க பொண்ணாக இருக்கலாம், ஆனால் அவங்க முதல்ல பாலச்சந்தர் ரசிகர் கந்தசாமி சார். பாரதிராஜா சார் தான் தலைவர் நிஜமாக பாலச்சந்தர் ரசிகருக்கு. கரெக்டாக சார்? ஸோ நாங்கள்லாம், நான் டேரக்டர் வசந்தே கிடையாது, நான் பாலச்சந்தரோட ஃபேன் இல்லை, ஏசி அப்படி சொல்லணும். அவ்வளவு அவர் மேலே ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும், மணிரத்னம் அவர்களாக இருக்கட்டும், அது வந்து இப்போ எந்த டேரக்டர் நீங்கள் சொன்னாலும், மகேந்திரன் சார்லேருந்து பாலுமேந்திரா சார்லேருந்து அத்தனை பேருமே நாங்கள் ஃபேனுன்னு சொன்ன ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்தர் அவர்கள் தான். அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்கள் வந்து இப்போ அரசுக்கிட்ட கேட்க போகிறோம். கேட்க போகிறதை இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இங்கே உங்ககிட்ட தெரிவிக்கிறோம். பாரதிராஜா சார் அவர்கள் தலைமையில் என்னை பற்றி அண்ணன் முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறேன். 16 வயது நிலை ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகும்போது இங்கே இருக்கிற தேனாம்பேட்டை இளமின் காலனியில் வந்து பார்க்கும்போது முத அண்ணன் கூட நான் தான் கூட இருந்தேன். அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி இவருக்கு முழுக்க நான் அப்போல்லாம் மனோஜெல்லாம் குட்டி பையன். அதுக்கப்புறம் அவர் கூட இருந்து எல்லாம் பண்ணியிருக்கும் போது நான் கேமரா அசிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போகும்போது சிகப்பூர் ரோஜாக்களில் கமலுடைய ஃப்ளாஷ்பேக்குக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாரு. அப்போ அக்கா வேணான்னாங்க. காதல் ஓவியம் படத்துக்கு மைசூரில் நான் ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போயிருந்தேன். அப்போது பிரேக்கில் எனக்கே தெரியாமல் டைரக்டர் சொல்லி என் சட்டையெல்லாம் கிழித்து இதெல்லாம் போட்டு என்னை வந்து ஹீரோ வந்து கண்ணு தெரியாது, ராதாவை தூக்கிட்டு போனோம் கஞ்சா சாமியாருங்களா. அதில் மணிவண்ணன் நான் தனபாலெலாம் ஆக்ட் பண்ண வச்சு எனக்கு ரொம்ப பெருமை. இயக்குனர் சிகரம் படங்கள்லேயும் டைரக்டர் என்னை வந்து 4-5 படத்தில் நடிக்க வச்சுருக்காரு, உனக்காக எழுதின சீனுன்னு. அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்தில் ஒரு முழு கேரக்டரை கொடுத்தாரு. அதில் தான் இந்த மூக்கு ராதாவும் மணி ஒன்று அடித்து உடச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாரில் அணைச்சி யார்கிட்டையும் போய் சொல்லாதுன்னு சொன்னார். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் பெருமையை பேச ஆரம்பித்தா என்ன கூட நடிக்க கூப்பிட்டுருக்காரா? கண்டிப்பாக பாரதிராஜா சார் வந்து பாலச்சந்தர்ட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போதே கூப்பிட்டுருக்காரு. இல்லை, நிறைய பேர் பாலச்சந்தர் சார் நிறைய பேர் நடிக்க சான்ஸ் கேட்டிருக்காங்க. நாங்களாம் கூட ஒர்க் பண்ணும்போது இருக்கிறவங்களை நடிக்க வச்சவர் கேபி சாரும் அண்ணனும் தான். ஆமாம், ஏன்னா அவர் நியூ ஃபேஸஸ் ரொம்ப ஆமாம் நியூ ஃபேஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லை அவர் தான் முதல். ஆமாம் சார். அப்புறம் தான் நான். ஆமாம் சார். ஆமாம். அவர் என்ன ரொம்ப உரிமையோட பேசுவார். வாழ்க்கை வரலாறு வந்து படமாக வருது, அந்த மாதிரி கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு இது படமாக எடுக்கிற திட்டம் இருக்கா? கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு எல்லாருக்கும் கண்டிப்பாக அது விஷயமா நாங்கள் வசந்த் சார் புஷ்பா மேடம் எல்லாம் கலந்து பேசி கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த படமாக அது வரணும். பாலச்சந்தர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும். அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும். இளையராஜாவுக்கு எப்படி ஒரு இதோ அது மாதிரி ஏன்னா இளையராஜாவுக்கு ஒரு படம் எடுக்கிறான் இளையராஜா, பாலச்சந்தர்னு அவ்வளோதான். தேங்க்யூ.